Hi friends, welcome to Booms Tamil. வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப ஈஸியா சிம்பிளா நம்ம வீட்லயே ரெடி பண்ணிக்கிற மாதிரி ஒரு டெக்கரேட்டிவ் ரிங் பிளேட். நம்ம ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து மேரேஜ் அந்த மாதிரி நிச்சயம் இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து நம்ம ரிங்கு வந்து மாற்றுவோம் இல்லையா, அந்த ரிங் பிளேட்டை வந்து எப்படி டெக்கரேட்டிவாக பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து என்னோடய ஃப்ரெண்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த பிளேட்டை பார்க்கக்குள்ளேயே ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருந்தது, ரொம்ப ஈஸியாக பண்ணிட முடியும் அப்படிங்கிறதுனால இந்த விஷயங்களை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுறதுனால இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை வந்து நான் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அவங்க ஃபஸ்ட்டு ஹாட்டிங் பிளேட், இது ரெடிமேட் ஹாட்டிங் பிளேட் தான். இந்த ரெடிமேடு ஹாட்டிங் பிளேட்டை வந்து அவங்க வாங்கிக்கிட்டாங்க. இந்த பிளேட்டோட சைஸ் வந்து 10 இன்ச் இருக்க ரெடிமேடு ஹார்ட்டின் ஷேப் பார்டர் வந்து வெல்வெட், ரெட் வெல்வெட்டில் இருக்க இந்த ஹார்ட்டின் பிளேட் எடுத்துக்கிட்டாங்க. உள்ளே வந்து கோல்டு இருக்க மாதிரி ஃபினிஷிங் வந்து நம்ம எல்லாமே கோல்டு பண்ண போகிறோம். இதில் வந்து இந்த இடத்துல 2 ரிங் வச்சுருக்காங்க. இது வந்து இந்த நம்ம எம்ப்ராய்டரிக்கு வருதில்ல, இந்த ரிங்கை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 ரிங் இந்த மாதிரி இன்னொரு ஃப்ரேம் எடுத்துக்கிட்டு அதோட உள் ஃப்ரேம் 2ஐயும் இந்த இடத்துலையும், இந்த பெரிய ஃப்ரேம் இருக்கும் இல்லையா, அதை வந்து அது 2ஐயும் இந்த இடத்துலையும் வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோட வந்து இந்த 2 ரிங்கையும் ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ணி கம் பண்ணிக்கணும். கம் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃபுக்கு வந்து நெட்டட் கிளாத்தை வந்து ஒரு ஹாஃபுக்கு சுற்றிக்கிட்டு இன்னொரு ஹாஃபுக்கு வந்து லேஸ் சுற்றிருக்காங்க. இதில் வந்து செயின் பால் ரிங் இருக்குல்ல, அந்த செயின் கிராஃப்ட்டுக்கு வர அந்த செயினை வந்து சுற்றிருக்காங்க. இந்த இடத்துல மேலே வந்து குங்குமச்சிமில், நமக்கு சின்னதாக கோல்டு கலரில் இருக்க குங்குமச்சிமில் ஒட்டிக்கணும். இப்போ அந்த மாதிரி இந்த 2 ஃப்ரேமையும் தனித்தனியாக நம்ம ரெடி பண்ணிக்கணும். கீழே வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி இது வந்து நிறைய கிராஃப்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹாரத்தி பிளேட்டுக்கு, மட்டைக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரெடிமேடு ஃப்ளவர்ஸை தான், கோல்டு ஃப்ளவர்ஸ் 4 ஃப்ளவர் வச்சுருக்காங்க, ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் எக்ஸ்ட்ராவாக. இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இதெல்லாமே நம்ம வாங்கிட்டு இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கீழே இந்த 2 ரிங்கையும் வந்து இந்த பிளேட்டில் ஸ்டிக் பண்ணல. இது வந்து கார்ட்போர்டில் இருக்கும், இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் வந்து இந்த ரிங்கை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதுக்கு வந்து கீழே தெர்மோகோல் கொடுத்துருக்காங்க. அந்த தெர்மோகோல் தெரியாமல் இருக்கிறதுக்காக கிஃப்ட் ராப்பிங் பேப்பர் இருக்குல்ல, அந்த பேப்பரை வந்து அந்த தெர்மோகோல் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அந்த தெர்மோகோலை கீழே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அந்த தெர்மோகோல் சைஸ் கூட சொல்லிடுறேன். ஒரு 1 இன்ச் உயரம் இருக்கிற தெர்மோகோல், சைஸ் வந்து ஒரு 4 இன்ச் லென்த்தும் ஒரு 2.5 இன்ச், ஒரு 2.25 இன்ச்சுக்குள்ளே இருக்கிற அளவுக்கு அகலமும் இருக்க மாதிரி ஒரு தெர்மோகோல் பீஸ் எடுத்துகிட்டு அதில் வந்து கோல்டு பேப்பரை வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு டேப்பே போட்டுக்கலாம். இதுக்கு கோல்டு ஸ்டிக் பண்ணுறதுக்கு பண்ணிவிட்டு அந்த தெர்மோகோலை வந்து இந்த பிளேட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது மேலே இந்த 2 ரிங்கையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த 2 ரிங்கில் வந்து நம்ம இந்த வெளியே இருக்கிற ரிங்கில் வந்து இந்த நெட்டு இருக்கும் இல்லையா, இந்த நெட்டை எடுத்துகிட்டு இந்த நெட்டை வந்து எடுத்துகிட்டு இந்த இது இருக்கும் இல்லையா, அந்த நெட்டு உள்ளே போகிற அந்த கம்பி இருக்கும் இல்லையா, இந்த கம்பியை வந்து அந்த தெர்மோகோல் அப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த இடத்துல போய் நமக்கு ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகிக்கும். இல்லைன்னா இந்த கம்பி இருக்கிறதுனால நம்மளால் இந்த ரிங்கு வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதனால் இந்த இடத்துல இந்த தெர்மோகோலில் இதை இப்படி இன்செர்ட் பண்ணிவிட்டு இது எல்லாத்துக்குமே க்ளூ கன் யூஸ் பண்ணி தான் ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. இப்போது அந்த 2 ரிங்கையும் இந்த 2 ரிங்கையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளாஸை வந்து இங்கே 2 கோல்டு, இந்த இடத்துல 2 கோல்டும், இங்கே ஒரு 4-5 கலர்ஃபுல்லாக ஒரு ஃப்ளாஸையும் ஸ்டிக் பண்ணிட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது.
நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ரெடிமேடாக இல்லாமல் ரெடிமேடாக இதை எப்படியே வாங்கணும் அப்படின்னா இது காஸ்ட் நிறைய வரும். இது நம்மளே செய்யக்குள்ள வந்து நமக்கு கண்டிப்பாக காஸ்ட் வைஸ் பார்த்தோம்னா நமக்கு நிறைய சேவ் ஆகும். இது பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த பயனுள்ள வீடியோக்களில் சந்திப்போம்.